வருமான ரீதியாக ஓரளவுக்கு கையில் 4 காசு புழக்கம் காணப்படுகின்ற ஒரு அற்புதமான அமைப்புகள் இந்த காலகட்டம் அமைகின்றது. திருமண அமைப்புகள்லாம் தாராளமாக இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்திலிருந்தே கல்யாணத்துக்கான அமைப்புகள் மிக மிக பலமாக உண்டு. தாராளமாக முயற்சிக்கலாம். 3 விஷயம். 1, சொந்த ஊரை விட்டு வெளியில் போக ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக முயற்சிங்க, இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குது. 2, நிலையாக தொழிலை பண்ணணும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்ச தொழில்களை ஆரம்பிங்க. இல்லை போய்கிட்டு இருக்கு தொழில் ஆல்ரெடி போய்கிட்டு இருக்கவங்க கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்தி தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தொழில் உறுதியாயிரும். தொழில் ஆல்ரெடி போய்கிட்டு இருக்கவங்க கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்தி தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தொழில் உறுதியாயிரும். சுபகாரிய தடைகள் எல்லாம் இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்திலிருந்தே ஒன்று டக்குன்னு முடிஞ்சிடும். சரிங்களா? ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இறை குழுமம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2025 புத்தாண்டிற்கான பலாபலன்கள். அடுத்த 12 மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஏற்றங்கள், எங்கெல்லாம் நன்மைகள், எங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கான அடுத்த வருடத்திற்கான ஒரு வழிகாட்டுதலுக்கான ராசி பலன் இது. 2025 புத்தாண்டு பலன்கள். சரிங்களா? இப்போ இதில் ஒரு சிறு தகவல் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அன்பு நண்பர்களே, நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஒரு பொது பலன்கள். சரிங்களா? இதோடைய பலம் அதிகபட்சம் ஒரு 10%. அதுக்கு மேலே இதற்கு முழுமையான பலம் கிடையாது. அப்போ எதுங்க முழு பலம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் பிறந்த தேதி நேரத்தின் அடிப்படையில் ஒரு சுய ஜாதகம் இருக்குங்க. அதன்படி செல்லுகின்ற தசாபுக்தி தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் இதில் நம்ம சொல்கிற நன்மைக்காக ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணிக்க வேண்டாம், தீமைக்காக ரொம்ப பயந்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு பொது பலன். அடுத்த 12 மாதம் பொது பலன் அடிப்படையில் உங்களுக்கு 2025 எப்படி இருக்குது அப்படிங்கிறத 4 கிரகங்கள், சனி, ராகு, கேதுக்கள் மற்றும் குருவினுடைய அமர்வு மற்றும் நகர்வின் அடிப்படையில் நம்ம கணிச்சு சொல்ல போகிறோம்ங்க. அதனால் இந்த ஆண்டு பொது பலன் அடிப்படையில் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? கன்னிராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு கண்டகத்துக்கு சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு வர்றாருங்க. ஏன்னா 7லையும் ஜென்ம ராசிலையும் இருந்த ராகுவும் கேதுவும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து விலகி 6ஆம் இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் உங்களுக்கு ராகு வர்றாருங்க. மத்தியம பகுதியில் மே மாதம் குரு பெயர்ச்சியில் 10ஆம் இடத்துக்கு குரு வர்றார். இது கிட்டத்தட்ட 50% நன்மை, 50% கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அற்புதமான நிலைப்பாடு தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னெல்லாம் சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை கிடைக்கும். வேலை வாய்ப்புகளில் கொஞ்சம் சரியாக இல்லாத நண்பர்களுக்கு, இல்லை இதை விட பெஸ்ட்டான வேலைக்கு ட்ரை பண்ணோம் அப்படிங்கிற நண்பர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஃபஸ்ட் பாயிண்ட். 2வது, ஏற்கனவே இருக்கிற உத்தியோகத்தில் யாரெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அல்லது உத்தியோகத்தில் இருக்கிற ப்ரெஷர் எல்லாம் குறையும். கொஞ்சம் அந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். உத்தியோகத்தில் யாரெல்லாம் நமக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த தொந்தரவுகள்லாம் விலகும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் வழக்குகள் ஏதாவது போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வழக்குகள் சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதுவும் இந்த ஆண்டோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா வழக்குகளில் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புத காலகட்டமாக அமைகின்றது. சரிங்களா? அதனை அடுத்த அமைப்பாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு தொழில் அப்படி ஒரு சீராக பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நகர்வினை கொடுக்கும். பெரிதாக ஏற்றம் இல்லைனாலும் பெருசாக பின்னடைவுங்கிறது மாதிரி கிடையாது தொழிலை பொறுத்த முடியலும். சரிங்களா? ஓரளவுக்கு வண்டி அழகாக ஓடிவிடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் ஒரு முறையான லிமிட்டுக்குள்ளான முதலீடுகளை போட்டிங்கன்னா ஸ்மூத்தாக நகர்ந்து போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வருமான ரீதியாக ஓரளவுக்கு கையில் 4 காசு புழக்கம் காணப்படுகின்ற ஒரு அற்புதமான அமைப்புகள் இந்த காலகட்டம் அமைகின்றது. திருமண அமைப்புகள்லாம் தாராளமாக இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்திலிருந்தே கல்யாணத்துக்கான அமைப்புகள் மிக மிக பலமாக உண்டு. தாராளமாக முயற்சிக்கலாம். புத்திரபாகியம் இல்லாத நண்பர்களுக்கும் இந்த காலகட்டத்தோட பிகினிங்கில் புத்திரபாகியத்திற்கான அமைப்புகள் வலுப்பது, அல்லது மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு மருத்துவத்துக்கு பிறகாக அந்த புத்திரபாகிய அமைப்புகள் கிடைப்பதுன்னு ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகின்றது. சரிங்களா? காதல் அமைப்புகள் இருந்து அந்த கசப்புக்கள் எல்லாம் விலகக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். படிப்பில் இருந்து அந்த சுணக்கத்தன்மைகள்லாம் விலகி உயர்கல்வியில் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்புடைய நகர்வு உறுதியாக கிடைக்கும். ஆக கன்னியாராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் உயர்கல்விக்கு சிறப்பு, ஆரோக்கிய அமைப்புகளில் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய காலகட்டம். நோய்வாய்ப்பட்டு கடுமையான நோய் தொந்தரவுகளில் சிக்கியிருந்தவங்களுக்கு கூட அந்த ஒரு ஆரோக்கியம் மேம்படக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது. அதில் எதுவும் மாற்றுக்கிறது கிடையாது. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியல கடன் தொந்தரவுகளில் இருந்த அந்த நெருக்கடிகளும் படிப்படியாக குறையும். ஆக ஹெல்த்தும் தொந்தரவும் குறையும், கடன் தொந்தரவும் குறையும். ஆக உங்களுடைய வளர்ச்சி நிதானமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய அமைப்புகள் அற்புதமான முறையில் உண்டு நண்பர்களே. அதனால் நீங்கள் பண்ண
வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கடுமையாக உழைங்க. கன்னி ராசி நேயர்கள் கடுமையாக உழைத்தால் வெற்றி உறுதி அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டினுடைய ஒரு மந்திரம் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, கன்னிராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் 3 விஷயம். 1, சொந்த ஊரை விட்டு வெளியில் போக ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக முயற்சிங்க, இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குது. 2, நிலையாக தொழிலை பண்ணணும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்ச தொழில்களை ஆரம்பிங்க. இல்லை போய்கிட்டு இருக்கு தொழில் ஆல்ரெடி போய்கிட்டு இருக்கவங்க கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்தி தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தொழில் உறுதியாயிரும். சுபகாரிய தடைகள் எல்லாம் இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்திலிருந்தே ஒன்றுனா டக்குன்னு முடிஞ்சிடும். சரிங்களா? ஆக இது எல்லாமே சிறப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் தான் இந்த காலகட்டம் கன்னிராசி நேயர்களுக்கு அமைகிறது. எங்கே கவனமாக இருக்கணும்னா 3 இடங்க. 1, திருமணம் நடைபெறும், ஆனால் அந்த ப்ராசஸில் ரொம்ப இழுபறியாகவே இருந்து தான் முடியும். ஆஃப்டர் மேரேஜ் கணவன் மனைவி உறவுகளில் ரொம்ப கடுமையான கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும். ஆக கன்னிராசியை சார்ந்த தம்பதியர்கள் கொஞ்சம் கூடுதல் நிதானம் தேவை. அவர் ஏதாவது பேசினா நீங்கள் விட்டு கொடுத்து போகணும், நீங்கள் ஏதாவது பேசினா அவங்க விட்டு கொடுத்து போகணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை ஒருவருக்கொருவர் பேசி வச்சுக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னு சொன்னால் கன்னிராசி நேயர்களினுடைய குடும்பத்தில் தேவையில்லாத அடிக்கடி கருத்து முரண்பாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, ஊருக்காக அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் நல்லவர்னு பேர் எடுத்துட்டு குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்காமல் குடும்பத்தில் பேரை கெடுத்துக்கிடுவீங்க. அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி அந்த தவறினை செய்யாமல் கவனமாக பார்த்துக்கிட வேண்டியது அவசியம். இது 2வது பாயிண்ட். 3வது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ சின்ன மேக்ஸிமம் உங்கள் வாழ்க்கை துணைக்கு தான் ஹெல்த்தில் கொஞ்சம் அப்பப்போ தொந்தரவுகள் ஏற்படுறது மாதிரியான ஒரு ஜாதகம். அதனால் அவங்களினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கிறது மிக மிக நல்லது. ஆக கன்னிராசி நேயர்களை பொறுத்த மட்டும் திருமண உறவுகள் சார்ந்து கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கிட்டு சொந்த வேலையை விட்டுட்டு ஊர் வேலையை செய்ய போயிட்டு திட்டு வாங்காமல் இருக்கிறது மிக மிக நல்லது. இந்த விஷயங்களில் கவனம் செலுத்தினாலே போதும், வேறு எதுவும் பெருசாக பிரச்சனை இல்லை. குரு பெயர்ச்சிக்கு பிறகு மே மாதத்துலேருந்து ஒர்க்கில் கொஞ்சம் அப்பப்போ டென்ஷன் பண்ணுற மாதிரியே ஆட்கள் இருப்பாங்க. ஆனாலும் வென்று விடுவீர்கள் 6ஆம் இடத்துல இருக்கிற ராகுவினால். கவலை வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மேன்மைக்கான அமைப்புகளில் உண்டு. இது பரிகாரம் அப்படின்னு ஒன்றும் பெருசாக தேவையில்லை. இருந்தாலும் மன வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகிறதும் பைரவ பெருமானை வழிபாடு செய்கிறதும் மிக மிக நல்லது. சனிக்கிழமைகளில் நல்ல ஏற்றம் உண்டு. நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.